கிராப்ஸியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் இந்த 3 லைன் ஐக்கான் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பார்ட்னர் அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் சூஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் அக்ரிமெண்ட் வேணுமோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு தமிழ் சூஸ் பண்ணி காட்டுறேன். தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் லாங்குவேஜ் தமிழில் இருக்குது. அக்ரிமெண்ட் ஐடின்னு சொல்லி ஒரு 10 டிஜிட் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணி இந்த அக்ரிமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஃபஸ்ட்டு எடுங்க. எடுத்துகிட்டு அக்ரிமெண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல இப்போ நான் உங்களுக்கு 10 டிஜிட் நம்பர் சொன்னேன் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, கிராப்ஸியோட எந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ரோல் வந்து நீங்கள் மீடியா பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னா மீடியா பார்ட்னரை கிளிக் பண்ணிக்கோங்க. டீம் லீடர்னா டீம் லீடரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மீடியா பார்ட்னராகவும் இருக்கேன், டீம் லீடராகவும் இருக்கேன் அப்படின்னா அந்த 2 காலத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கிராப்ஸியோடைய விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா தேதி இடம் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலேருந்து சைன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துடைய பேர், இன்னும் எந்த தேதியில் பண்ணுறீங்களோ அந்த தேதி, அப்புறம் உங்களுடைய கையெழுத்து போட்டுக்கோங்க. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த அனெக்ஸ்ட்ரா டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. கீழே பார்ட்னர் சிக்னேச்சர் இருக்கும். அந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு சிக்னேச்சர் பண்ணுங்கள். மொத்தம் நீங்கள் கையெழுத்து அப்படிங்கிற மேலே அந்த இடத்துலையும் சிக்னேச்சர் பண்ணணும். பார்ட்னர் சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துலையும் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். சிக்னேச்சர்லாம் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து சைட்டில் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உங்கள் ஐடிக்குள்ளே போய்க்கோங்க. டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த 3 லைன் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்லோட் சைனட் அக்ரிமெண்ட் இருக்கும். நீங்கள் அக்ரிமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணிட்டீங்க. திருப்பி அதை டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த அப்லோட் சைனட் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜில் நீங்கள் பண்ணீங்க உங்கள் அக்ரிமெண்ட் ஐடி எல்லாமே இருக்கும். சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அக்ரிமெண்ட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் ரீப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் அக்ரிமெண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் வேலிடாக இருந்துச்சு, நீங்கள் அக்ரிமெண்ட் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்க, உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, பேர் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் டீட்டெயில் எல்லாமே ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ.